கார்த்திகை தீபம் சீரியல் February 7 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. ஃபங்க்ஷனில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தீபா அப்படியே அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அபிராமி பேசினதையும் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் முருகா எனக்கு மட்டும் இவ்வளோ சோதனைக்கு மேலே சோதனை கொடுக்குற, நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அருணுக்காக ரெசார்ட் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா, அதனால் அருண் ஐஸ்வர்யா மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரும் அன்பும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் நீ ஏன் வழிக்கு வந்திருக்க, இதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. ஃபங்க்ஷனில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு லேடி கால் பண்ணி கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்டு கார்த்தி பயங்கரமான கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வேகமாக அவரோட ரூமுக்கு போய் கபோர்டையெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. தீபா வாங்கின சாரீ எங்கே இருக்குன்னு தேடி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு சாரீ கடையில் தீபா வாங்கின சாரீ அங்கே இருக்கவும் அதை எடுத்துக்கிட்டு தீபாவை வாங்க கீழே போகலாம் அப்படின்னு கூப்பிட, சார் என்ன ஆச்சு சார் அப்படின்னு தீபா கேட்கும். ஒரு நிமிஷம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹாலில் எல்லாருமே இருக்காங்க. அங்கே அபிராமி முன்னாடி, அம்மா தீபா அந்த பொண்ணுக்காக செலக்ட் பண்ண சாரீ இதுதான், நானும் அவங்க கூட தான் இருந்தேன், இந்த சாரீ அவங்க எவ்வளோ பார்த்து செலக்ட் பண்ணாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த சாரியை தான் தீபா அந்த பொண்ணுக்காக செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு அந்த சாரியை கீழே வைக்கவும் அபிராமி பார்த்து அப்படியே ஷாக் ஆகுறாங்க. வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன கார்த்தி, உனக்கு அங்கே நடந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அபிராமி சொல்லிக்கிட்டே தீபாவை பார்க்கவும், அம்மா தீபாவை பார்க்காதீங்க, அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அங்கே இருந்தவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த சாரியை செலக்ட் பண்ணும்போது அவங்க எப்படி பார்த்து செலக்ட் பண்ணாங்கங்கிறது நானே கூட இருந்து பார்த்தேன், அப்படிப்பட்டவங்களா இந்த மாதிரி சாரியை மாற்றி வச்சுருப்பாங்க, இதை யார் மாற்றி வச்சுருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லவும், யாருப்பாங்கிறாங்க அபிராமி, வேறு யாரும் இல்லை, ஐஸ்வர்யா அண்ணி மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, 100% சொல்கிறேன், அவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், நான் நினச்சேன் என்ன பிரச்சனை நடந்தாலும் என்னையே தான் சொல்லுவீங்களா, பார்த்தீங்களாங்க நான் சும்மா இருந்தால் கூட உங்கள் தம்பி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி என்னை மாட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா அருண் கிட்ட சொல்லவும், அருண் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அதை கேட்டு எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அருண் கார்த்திக் காரணம் இல்லாமல் எதுவுமே சொல்ல மாட்டான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, அப்புறம் எதுக்காகப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு அபிராமி அருண் கிட்ட கேட்கவும், அம்மா தீபாக்காக கார்த்தி சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் ஐஸ்வர்யாக்காக நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதா, நாங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்கம்மா, நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு அருண் சொல்லவும் அபிராமி எதுவுமே பேச முடியாமல் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. நான் எதுக்கு ஸ்கெட்ச் போட்டேனோ அது கரெக்டாக நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. அருண் ஐஸ்வர்யாக்காக சப்போர்ட் பண்ணுறதால அதோடைய ப்ரோமோவும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.